என்னடா நீ வாயே, நான் சொல்றேன். எங்க என்ன கூட்டிட்டு நீ போற? வாமா. சொல்லேடா. சொல்றல வா. என்ன? இங்க வா, உட்கார். என்ன? உட்காருமா. என்ன ஏன்டா உட்கார சொல்ற? நீ உட்காரு, நான் சொல்றேன். சாப்பிடு. ஐயோ, நான் அப்புறம் சாப்பிடுறேனே, எனக்கு பசிக்கல இப்போ. அம்மா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் சாப்பிடுறதும் நீ பரிமாறுறதும் தான் நடந்திருக்கு. வாழ்க்கையில முதல் முறையா என் கையால பரிமாறுறமா. தயவு செஞ்சு நீங்க சாப்பிடணுமா. இந்தாங்க, உங்களுக்கு பிடிச்ச கீரை குழம்பு. உங்களுக்கு பிடிச்ச பொரியல் இருக்குமா? போதும்பா. அடடடடடடா. என்ன மச்சான், அம்மா சென்டிமெண்டா? போட்டு தாக்குங்க. இந்த உலகத்துல எவர்கிரீன் சென்டிமெண்ட்னா அது அம்மா சென்டிமெண்ட் தான். எப்பவுமே தோக்காது. தமிழ் சினிமாவே பலகாலமா அதை வச்சுதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆண்டி, கூச்சப்படாம ஒரு வெட்டு வெட்டுங்க. ஏன்பா, எதுக்குப்பா உனக்கு இந்த பரிமாறுற வேலையெல்லாம்? விடு. அத்தை, பரிமாறது மட்டும் இல்ல, இன்னைக்கு சமைச்சதும் உங்க புள்ளதான். அப்படியா? டேய், நிஜமாவே நீதான் சமைச்சியா? எதுக்குப்பா? எவ்வளவு வருஷமா எனக்கு வாய்க்கு ருசியா நீ எவ்வளவு சமைச்சு போட்டிருக்கமா. அதான் இன்னைக்கு ஒரு நாள் நானே உனக்கு சமைச்சு பரிமாறணும்னு ஆசைப்பட்டேன். அதாம்மா, சாப்பிடுமா. என்னது மச்சான் அப்படி ஓவரா சென்டிமெண்ட்டை போட்டு தாக்குறான்? நம்மளை விட ஜெகஜால கில்லாடியா இருப்பான் போல இருக்கே. எதுக்காக இதெல்லாம் பண்றான்? இது வரைக்கும் நீ என் பக்கத்திலே இருந்ததுனால உன் அருமை எனக்கு தெரியலம்மா. அது மட்டும் இல்ல, என்னைக்கு நீ எனக்காக விஷத்தை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனியோ அப்பதாம்மா என் புத்தியில உரைச்சது. எனக்காக நீ நிறைய பண்ணிருக்க, ஆனா இன்னைக்கு வரைக்கும் உனக்கு நான் எதுவுமே செஞ்சது இல்லம்மா. இனி இது மாதிரி ஒரு தப்பா பண்ண மாட்டேன். இனிமே சத்தியமா இந்த மாதிரி இருக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிம்மா, உனக்கு ஒரு நல்ல பிள்ளையா இருப்பமா. என்ன நம்புமா. நீ சாப்பிடுமா. எப்படிமா இருக்கு? டேய், ரொம்ப நல்லா இருக்குப்பா. டேஸ்டா சமைச்சிருக்க. முதல் வாட்டி சமைச்ச மாதிரியே தெரியலடா. நீ என்னை விட சூப்பரா சமைச்சிருக்க. சூப்பர். நிஜமாவாமா? தேங்க்ஸ் சுப்பு. எனக்கு பக்குவமா சொல்லி கொடுத்து என் சமையலுக்கு கூட மாட ஹெல்ப்பா இருந்தது சுப்புதாம்மா. சுப்பு, நீ உட்காந்து சாப்பிடு. பரவாயில்ல சூர்யா, அத்தை முதல்ல அம்மா சாப்பிடு. சாப்பிடுவாங்க, நீ உட்காரு. வா. முதல்ல அம்மா சென்டிமெண்ட், இப்ப பொண்டாட்டி சென்டிமெண்டா? தாலி சென்டிமெண்ட் நம்ம ஊர்ல எவர்கிரீன் சென்டிமெண்ட் தான் மச்சான். ஆல் இந்தியன்ஸா சென்டிமெண்டல் பீப்புள்ங்கிறத எனக்கு அப்புறம் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே ஆள் நீங்க தான். நடக்கட்டும் நடக்கட்டும். என்னமாமா நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? நம்ம அப்பா வச்சு நம்மளே உட்கார வச்சு சாப்பிட வைப்பான்னு நினைச்சீங்களா? தாய்க்கு பின் தான் தாரம், தந்தை எல்லாம் லிஸ்ட்லயே கிடையாது. அப்பா, நீங்களும் உட்காருங்கப்பா. ஏண்டா மாப்பிள்ள இப்படி சொன்ன உடனே என்ன உட்கார சொல்றியா? ஐயோ அப்படிலாம் இல்லப்பா, நீங்களும் உட்காந்து இல்லடா, சாப்பிடுப்பா. நீ உன் அம்மாவுக்கும் சுப்புவுக்கும் பரிமாறத பார்த்த உடனே என் மனசும் வயிறும் நிறைஞ்சு போச்சுடா. சந்தோஷமா இருக்கு. எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்றான்? வந்துடுறேன். ஹலோ ஹலோ, பொரியல் கொஞ்சம் எடுத்து வை. இங்க சிக்னல்ல வெளியே வந்து பேசுறேன். இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறியா? போதும். யோ, நான் பீதாம்பரம் ஐயோ, பேசுறேன். பீதாம்பரம், ஓ விஷயமா தான் முக்கியமான ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். போன் இருக்குங்கிறதுக்காக விடாம போன் பண்ணிட்டே இருப்பியா? இங்க பாரு அழகுராஜா, ஒழுங்கு மரியாதையா எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துரு. இந்த காதுல பூ சுத்துற வெள்ளம் என்கிட்ட வச்சுக்கிறாத. யோ, கொடுத்துறேன்யா. கொடுக்காம எங்க போற? என்னை பத்தி உனக்கு தெரியாதா? உன் பணம் என்கிட்ட இருக்கிறது பேங்க் லாக்கர்ல இருக்குன்னு நினைச்சுக்க. அவ்வளவு பத்திரமா இருக்கும். இங்க பாரு, இந்த வாயில பந்தல் போட்டு தோரணம் கட்டுற வெள்ளம் என்கிட்ட வச்சுக்கிறாத. பிரச்சனை பண்ணாம எனக்கு தர வேண்டிய பணத்தை கரெக்டா கொடுத்துரு. சரி, இப்ப நான் வெளியூர்ல இருக்கேன். ஊருக்கு வந்த உடனே மொத்தமா கணக்கு பண்ணி உனக்கு செட்டில் பண்ணிடுறேன். போதுமா? என்னது? ஊருக்கு வந்ததும் தெரியா? அதை நம்பிக்கிட்டு நான் இங்க உட்காந்துருக்கவா? ஆமா, நீ தான் உன் மாமனார் வீட்டுல செட்டில் ஆயிட்டியாமே, அப்புறம் எப்படி இங்க வந்து பணம் தருவ? என்னது? நானே மாமனார் வீட்டுல செட்டில் ஆயிட்டானா? யோ, யார்யா உனக்கு சொன்னது?
நான் தன்மான சிங்கம், சுயமரியாதை புலி. நான் எப்படி வீட்டு மாப்பிள்ளை போக முடியும்? நெவர், நோ, நஹி. இங்க பாரு, நீ எத்தனை பாஷையில பேசினாலும் சரி, உன் பேச்ச நான் நம்புறதா இல்ல. அண்ணே, பீதாம்பரண்ணே, உங்ககிட்ட பிடிக்காததே இந்த பிடிவாதம் தான். நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறீங்க பாருங்க. நான் எங்க மாமனார் வீட்டுல டேரா போட்டது உண்மைதான். ஆனா எதுக்குன்னு தெரியுமா? என் மாமனார் கிட்ட இருந்து லம்பா ஒரு அமௌண்ட்டை வாங்கி அப்படியே கொண்டு வந்து உங்ககிட்ட செட்டில் பண்றதுக்காக தான். இது புரிஞ்சுக்காம சந்தேகமா பேசினா எப்படின்னு? அழகு ராஜா, உனக்கு இன்னும் 2 நாள் டைம் தருவேன். உன் மாமனார்கிட்ட வாங்குவியோ இல்ல உன் மச்சான்ட்ட வாங்குவியோ எனக்கு தெரியாது. எனக்கு என் பணம் வேணும். பணம் வரல, அடுத்த 1 ஹவர்ல உன் மாமனார் வீட்டுல வந்து நிப்பேன். நான் மட்டும் இல்ல, பணத்தை வசூல் பண்றதுக்குன்னே 4 தடி பசங்களை சோறு போட்டு என் வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்களும் என் கூட வருவாங்க, பாத்துக்க. அண்ணே, உங்களுக்கு நான் அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருவானா? 2 நாள் டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, அது போதும். அது போதும். உங்க கடன் மட்டும் இல்ல, இந்தியாவோட கடனை அடைச்சிருவேன். நீங்க ரிலாக்ஸா இருங்க. பணத்தோட உங்களுக்கு ஃபோன் பண்றேன், சரியா? ஓகேண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ், தேங்க்ஸ். ஹலோ ஹலோ. ச்சே, ராஸ்கல். 2 நாளுக்குள்ள இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. பணத்தை கொடுத்துட்டு இப்படி நெருக்கிறாங்களே. ரீசெண்டே இல்லாத பயலுங்க. என்ன பண்றது? இவங்கிட்ட நம்ம வித்தை எதுவும் பழிக்காத போல இருக்கே. மாமா, அது என்னன்னா நான் வனிதா, மாமா இல்ல மாமா, நான் சொல்றத கேளுங்க மாமா. வனிதா, மாமா மாமா நில்லுங்க மாமா, நான் சொல்றத கேளுங்க மாமா. மாமா வனிதா. மாமா. அப்பா என்னப்பா? நான் சொல்றேன். என்னச்சுப்பா? உன் புருஷன் ஏதோ பிசினஸ்லாம் பண்றாருன்னு சொன்னீங்க. ஆமா. அதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா? மாமா இல்ல, நான் என்ன சொல் உண்மையிலேயே ஒரு பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கா இல்ல ஊத்தி மூடியாச்சா? மாமா இல்ல மாமா, நான் என்ன சொல் அவகிட்ட பேசிட்டு இருக்கல, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லு வனிதா, நான் கேக்குறது காதுல விழுதா? அப்பா, நான் கேக்குற கேள்விக்கு வாயை திறந்து பதில் சொல்லு. சொல்லு சொல்லுமா, கேக்குறல்ல மாமா. இல்லப்பா, அது சொல்லுமா, மாமா கேக்குறாருல. அப்பா, இதுக்கு மேல உங்ககிட்ட எதையும் நான் மறைக்க விரும்பலப்பா. இவர் இப்போ எந்த பிசினஸும் பண்ணலப்பா. எல்லாமே லாஸ் ஆகி இழுத்து மூடியாச்சு. ஒரு பிசினஸ் ஒழுங்கா பண்ணாம ஒரே நேரத்துல 7 பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே நஷ்டத்துல முடிஞ்சிருச்சுப்பா. வனிதா, என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, நான் போட்டிருக்கிற நகை ஒண்ணு கூட தங்கம் இல்லம்மா, எல்லாமே கவரிங் தான். கவரிங்கா? அப்போ நாங்க போட்ட நகையெல்லாம் என்னம்மா ஆச்சு? எல்லாத்தையுமே இவர் பிசினஸ்ல போட்டு எல்லாத்தையும் நாசமாக்கிட்டாரு. என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டீங்க? என்ன என்ன இப்படி பண்ணிட்டீங்களே மாப்ள? நான் அப்படின்னா ஊர் உலகத்துல யாருமே பண்ணாததை பண்ணிட்டேன். ஒரு பொண்ணுக்கு நகை நட்டெல்லாம் எதுக்கு போட்டு விடுறாங்க? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு புருஷங்க யாரும் வைக்கிறதுக்கும் விக்கிறதுக்கும் தானே. பிசினஸ்னா இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அது புரியாம தாம் தூம்னு வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறீங்க. சாச்சா, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டே வராது. நான் இப்பவே ஊருக்கு கிளம்புறேன். என் கௌரவத்தை விட்டு இங்க என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. எல்லாம் தள்ளுங்க, தள்ளுங்க. என்னது, யாரும் போக வேணாம்னு சொல்லி வழி மறிக்கவே இல்ல. ஓ, ஒருவேளை இதான் சாக்குன்னு போய் தொலைட்டுன்னு நினைக்கிறாங்களோ. ஐயோ, நாம வேற ரொம்ப வீரப்பா பேசிட்டு வந்துட்டோம். இப்ப பேக்கோட கீழே வரலான்னு நல்லா இருக்காதே. அழகராஜா, இப்ப என்னடா பண்ண போற? இப்படியே சமாளிப்போம். ஆண்டி, என்னெல்லாம் கூப்பிடாதீங்க, நான் ஊருக்கு போறது கன்ஃபார்ம், அவ்வளவுதான். ஏதோ பொண்டாட்டி பாவம் தாய் பாசத்துல ஏங்கிட்டு இருக்கான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து கூட இருந்தா என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா? நான் கிளம்புறேன். இல்ல உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க.
மாமா ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா- என்ன சொல்ல போறீங்க? நான் போயிட்டு உங்க அக்கா வாழ வெட்டி வாழ போறேன் அதான சொல்ல போறீங்க? அதனால என் மான ரோஷல விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. எனக்கும் சூடு சொரணெல்லாம் இருக்கு. உங்க எல்லாரையும் பார்த்தால எனக்கு பாமா தான் இருக்கு. ஆனா கௌரவத்தை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? அதனால தான் பாக்குறேன். இப்ப என்ன பண்றது? சரி ஓகே, உங்க எல்லாருக்காக இருந்து தொலைக்கிறேன். என்ன சந்தோஷம் தானே? அதான் உங்க எல்லாரும் முகத்திலும் தெரியுதே சந்தோஷம் தானே? நாங்க இருக்கிறது சந்தோஷம் தானே? ஏ சி அசரு, அத மாமா போலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன கண்ணை தண்ணி தொடச்சுக்க. மாமா உங்க எல்லாருக்காகவும் தான், குறிப்பா உங்களுக்காக தான் நான் இங்க இருக்கேன். இதுக்கப்புறம் யாராவது பணம் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அது எனக்கு மட்டும் அவமானம் இல்ல, உங்களுக்கும் தான் அவமானம். அதனால ஜஸ்ட் ஒரு 5 lakhs ரெடி பண்ணுங்க. அதை வச்சு கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் கொடுத்துட்டு சூப்பரா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன மாப்ள? இல்ல 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 இப்பவே வேணாம் மாமா, ஜஸ்ட் ஒரு 2 days டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க கொடுத்தா போதும். சரிங்களா? மனிதா, மாமாக்கு ரொம்ப தலை வலிக்குது, ஒரு கப் காஃபி சூடா எடுத்துட்டு வரியா? எல்லாருக்கும் ஹாப்பி தானே? சந்தோஷம் தானே? நான் போல, நான் இங்கதான் இருக்கேன், நான் போல. சரி டார்லிங், மாமாக்கு காஃபி எடுத்துட்டு வா. அப்புறம் தம்பி, பரிகார பூஜை நல்லபடியா முடிஞ்சது. நீங்க உங்க கழுத்துல இருக்கிற மாலையை கழட்டி பொண்ணு கழுத்துல போடுங்க. அம்மாடி, முனீஸ்வரனை நல்லா மனசுல வேண்டிக்கிட்டு இந்த கழுத்துல இருக்கிற மாலையை கொண்டு போய் வீட்டுல பூஜை ரூம்ல மாட்டி வைங்க. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் ஜோடியா வந்து முனீஸ்வரனை நல்லா வேண்டிக்கிட்டு பின்னாடி இருக்கிற கிணத்துல அந்த மாலையை கழட்டி போட்டுருமா? சரிங்க சாமி. இந்தாங்க, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அம்மா கிட்ட போய் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சரிங்க சாமி, நான் கிளம்புறோம். வாங்க தம்பி. வரேன் சாமி. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ தூரம் அலையிறீங்க? இது பரிகார பூஜை, நாங்கள் 2 பேர் மட்டுமே பண்ணால் போதும். அதுக்கு தான் அம்மா கூட வரல. நீங்கள் ஏன் வந்து கஷ்டப்படுறீங்க? இல்லை தம்பி, இந்த பூஜை நல்லபடியாக நடக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. என்னால் வீட்டில் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அதான் உடம்பு முடியலன்னா கூட பரவாயில்லன்னு நானும் உங்கள் கூடவே வந்துட்டேன். தப்புன்னா மன்னிச்சிருங்க. ஐயோ, ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டாக்டர், கார்த்திக் நான் அவரோட வைஃப்னு நினைச்சுக்கிட்டு அவர் பண்றதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் சீக்கிரமா குணமாகணும். அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க டாக்டர். காயத்ரி, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. மற்ற வியாதிங்க மாதிரி இது மருந்து மாத்திரையில் குணமாகிற விஷயம் கிடையாது. மனசு புத்தி சம்மந்தப்பட்டது. இது குணமாகிறது கொஞ்சம் நிதானமாக தான் நடக்கும். இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தான் வேணும். நான் என்ன பண்ணணும் டாக்டர்? கார்த்திக் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம வெளியிடங்கள் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க. 4 பேரோட பழக வைங்க. வெளியிடங்களை பார்த்தா 4 பேரோட பழகுனா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பழைய ஞாபகங்கள் வரலாம். கார்த்திக் கண்டிப்பாக குணமடைஞ்சிருவார். அந்த நாளுக்காக நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்க டாக்டர். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கே அவரை வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க.
ஓகே டாக்டர். நான் வரேன் காயத்ரி. ஓகே. டாக்டர் போயிட்டாரா காயத்ரி? போயிட்டார். எனக்கு எப்ப பழைய ஞாபகம்லாம் வருமா? கூடி சீக்கிரத்துல வந்துடும். ஜஸ்ட் வெயிட். எல்லாத்தையும் மறந்துட்டு வாழறது ரொம்ப கஷ்டமா இருக்கு காயத்ரி. எல்லாருக்கும் எதிர்காலம் தான் இருட்டா இருக்கும், ஆனா எனக்கு கடந்த காலமே இருட்டா இருக்கு. இது எவ்வளவு பெரிய கொடுமை இல்ல? எல்லாம் சரியாயிடும் கார்த்திக். சரி வாங்க, எங்கேயாவது அப்படியே வெளியே போயிட்டு வரலாம். நான் வரல காயத்ரி. அப்படிலாம் சொல்லக்கூடாது. வாங்கன்னா வரணும். உங்க மைண்டுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும்ல. சரி வாங்க. இரு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். பரவாயில்ல பரவாயில்ல, இதுவே அழகா இருக்கு. கோகிலா சொல்லுங்கம்மா. நாங்க இப்ப வெளியே போயிட்டு ஸ்கூல்ல இருந்து அப்படியே பசங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்துருவோம். நீ வீட்டை பாத்துக்கோ. சரிங்கம்மா. வாங்க. கார்த்திக், என்ன காயத்ரி? டிரைவிங் ஞாபகம் இருக்கா? என்ன கார்த்திக்? இல்ல காயத்ரி, டிரைவிங் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா நம்ம வீட்ல கார் இருக்கும்போது எனக்கு கண்டிப்பா டிரைவிங் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். எனக்கு டிரைவிங் தெரியாதா? ஓகே, நீயே வந்து டிரைவ் பண்ணு. இருங்க இருங்க, உங்களுக்கு டிரைவிங் தெரியும். அப்படியா? ஆனா அது எனக்கு ஞாபகம் இல்லையே. கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல கத்துக்கிட்ட ஸ்விம்மிங், டிரைவிங், சைக்கிளிங் இதெல்லாம் இயற்கையாவே யாராலையும் மறக்க முடியாது. ஓ, நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. காயத்ரி, எதுக்கு ரிஸ்க்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுக்கு பழைய விஷயத்தெல்லாம் திரும்ப கொண்டு வரணும். தயங்காதீங்க கார்த்திக், ஸ்டார்ட் பண்ணுங்க. போலாமா? போலாம் கார்த்திக். வாவ், காயத்ரி எனக்கு வண்டி ஓட்ட தெரியுது. ஆமா, உங்களால முடியும். போங்க போங்க. வராதவங்க இன்னைக்கு அதிசயமா வந்திருக்கீங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம்தான், ஆனா அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் தெரியல. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. என்ன விஷயம்? என்னாச்சு ராமையா? என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் வந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன். நான் கோயில்ல முத்தையாவை பார்த்தேன். முத்தையாவுக்கும் அந்த பொண்ணுக்கும்... ஆமா ராமையா, அந்த பொண்ணு பேரு ஜெயா. அவளை தான் நம்ம முத்தையா கல்யாணம் பண்ணிக்க போறா. என்ன ராமையா, என்னாச்சு? என்னம்மா சொல்றீங்க? நிச்சயதார்த்தமெல்லாம் முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. இன்னும் 2-3 நாள்ல சிம்பிளா கல்யாணத்தையே நடத்திடலான் இருக்கோம். வேண்டாம்மா, இந்த கல்யாணம் நடக்கூடாதுமா. சொன்னா கேளுங்கம்மா. ஏன் ராமையா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா, நான் என்னன்னு சொல்லுவேன்? ஏற்கனவே பொல்லாத ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு முத்தையா இத்தனை வருஷமா பட்ட கஷ்டம் பத்தலையா? திரும்பவும் அதே மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு ஏம்மா நரகத்துல தள்ள பாக்குறீங்க? என்னது அதே மாதிரி பொண்ணா? இல்ல ராமையா, நீங்க ஜெயாவை வேற யாரோன்னு தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஜெயா ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க அம்மா அதிர்ந்து கூட பேச தெரியாதவங்க. நல்ல குடும்பம், ஆனா வாழ்ந்து கெட்ட குடும்பம். வாழ்ந்து கெட்ட குடும்பம் இல்லம்மா, கெட்டு வாழ்ந்த குடும்பம் அது. அம்மா, உங்களுக்கு வேணா அந்த ஜெயாவை பத்தி தெரியாம இருக்கலாம். எனக்கு அவளையும் தெரியும், அவ குடும்பத்தை பத்தியும் தெரியும். ஏன், அவ ஜாதகமே எனக்கு தெரியும். அம்மா, இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா இது 1 நிமிஷம் அதிர்ச்சி தான். இந்த ஜெயாவை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லலைன்னா நீங்க அப்புறம் காலம் பூரா கண்ணீர் வடிக்கணும்மா. அந்த ஜெயா எங்க ஊருக்காரிதாம்மா. அவங்க அப்பனோட பூர்வீகமே எங்க ஊர் தான். அவனோட கேரக்டரே சரியில்லைம்மா. எப்ப பார்த்தாலும் அடிதடி வம்பு தும்புன்னு தெரிஞ்சவன். இந்த ஜெயா இருக்கால, குறிப்பிட்ட வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம்
இவளும் உங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு ஊரு பூரா கடனை வாங்கிட்டு இன்னைக்கு தர்றேன் நாளைக்கு தர்றேன்னு ஊரையே ஏமாத்திட்டு இருந்தாளுங்க. என்னாச்சு தெரியுமா? ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியா ஊருட்டே ஒடியான்ட்டாளுங்க.